ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஜம்கா புட்டாஸ் பார்ட் 2 வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பென்சிலால் ரவுண்ட் போட்டிருக்கேன். ரவுண்டு போட்டதுக்கப்புறமா உள்ளேருந்து நீடில் வெளிப்பக்கமாக ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கப்புறமா நீடிலுக்கு உள்ளாடி கட் பீட்ஸ் அண்ட் ஜம்கா எடுத்திருக்கேன். ஜம்காவை ஃபுல்லாக அது மாதிரி நூல் பக்கத்தில் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் இருக்கு இல்லையா, ரவுண்டில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி உள்ளே போட்டு வெளிப்பக்கமாக இழுத்து விட்டுறணும். நூடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கட் பீட்ஸ் அப்புறம் ஒரு ஜம்கா இந்த மாதிரி நீடிலுக்குள்ளாடி எடுத்ததுக்கு அப்புறமா இதை லைனுக்குள்ள நீடில் போட்டு நீடில் உள்ள போட்டு பின்பக்கமாக இழுத்து விடணும். இப்படி அதை சுற்றி அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அந்த பென்சில் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறதுனால நமக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் வரைஞ்சி புது புது புட்டாஸ் இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யலாம், க்ரியேட்டிவாக நமக்கு போடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்னுடைய பார்ட் 1 வீடியோ இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்க்கும்போது அதுலேயும் நான் ஒரு 4 to 5 டிசைன்ஸ் நான் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி புட்டாஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்க, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா என்னுடைய ஃபுல் வீடியோஸையும் போய் பாருங்கள். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நான் புதிய புதிய டிசைன்ஸ் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போட்டது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளான ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களாலேயும் உருவாக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சென்டர்லேருந்து நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்து பீட்ஸ் வந்து போட்டு சென்டரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. உங்களாலேயும் இதே மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் போட முடியும். இந்த புட்டாஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ளவுஸ் இருக்குல்ல, ப்ளவுஸ் ஹேண்ட் டிசைன், நெக் டிசைன், அப்புறம் வந்துட்டு பசங்களுடைய பாவாடை சட்டை இருக்கு இல்லையா, அந்த சட்டையில் வந்து இதே மாதிரி நம்ம அங்கே இங்கேயா புட்டாஸ் போடும்போது அது இன்னும் உங்களுக்கு ஹைலைட்டாக எடுத்து காமிக்கும். ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் இதே மாதிரி ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் போடும்போது உங்களுடைய நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு கிராண்ட் ப்ளவுஸான லுக் உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சில் வச்சு ஒரு டைமண்ட் ரிங் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு அப்புறமா சேம் தான் உள்ளேந்து நீடில் வெளிப்பக்கமாக எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஜும்கா அப்புறம் ஒரு பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஜும்கா ஒரு பீட்ஸ் இந்த மாதிரி இழுத்து ஃபுல்லாக நீடில் பக்கம் கொண்டு போனதுக்கு அப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா ஜம்கால வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். பீட்ஸில் இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த பீட்ஸ் வந்து மேல் பக்கமாக வந்து இருக்கிற மாதிரி தெரியாது, ஒரு சைடாக போனது மாதிரி இருக்கும். ஸோ பீட்ஸ் வந்து மேல் பக்கமாக வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஜம்கா பீட்ஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இந்த ஜம்கா இருக்குல்ல, ஜம்காவுக்கு உள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ண, பீட்ஸுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணோன்னா பீட்ஸ் வெளியே வந்துடும். ஸோ என்ன பண்ணணும்னா ஜம்காக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணும்போது இதே மாதிரி அழகாக நிற்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு குட்டி புட்டாஸ் அழகாக இருக்கும். இதே ஒரு புட்டாஸாக உங்களுக்கு இந்த டிசைனே உங்களுக்கு நிறைய ப்ளவுஸில் நமக்கு அங்கங்கேயா டிசைன் மாதிரி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் குட்டி புட்டாஸ் இல்லாமல் இதை இன்னும் ஹைலைட்டாக காமிக்கணும், பெரிய புட்டாஸாக டிசைன் மாதிரி காமிக்கணும்னா இந்த மாதிரி திரும்பவும் அந்த 4 பக்கமும் திரும்பவும் இந்த ஜம்கா பீட்ஸை சேம் தான் நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி திரும்பவும் போடணும். இந்த மாதிரி போடணும். 4 பக்கமும் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 4 பக்கம் போட்டு முடித்தோமா இந்த மாதிரி ஃபைனலாக எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த 4 பக்கத்துக்கு இடையில குட்டி குட்டி கேப் இருக்கு இல்லையா,
அந்த குட்டி கேப்பையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம் ஜம்கா பீட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். இதே மாதிரி தைக்கும்போது நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுலேயும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக இதே மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி உங்களாலேயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட முடியும். நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சாதாரண ஒரு நார்மல் நீடில் வச்சு நம்மளாலேயும் அழகான இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நார்மல் நீடில் யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் காமிச்சு தரணும் அப்படின்னு உள்ளவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம நாட் போடுறோம் இல்லையா, அந்த நாட் போடுற வீடியோஸும் என்னோட சேனலில் ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி நாட் போடணுங்கிறதையும் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே நாட் வந்து சேம் தான். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பின் பக்கத்துலேருந்து அந்த டிசைனுக்கு உள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நாட் போடுறோமே. சேம் நாட் தான், ஆனால் டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறோம். உள்ளாடி எப்படி நம்ம டிசைன் போடும்போது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நூல் வந்து நமக்கு த்ரெட் அங்கங்கேயா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நாட் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பக்கத்தோட எண்ட்லேருந்து நான் உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக நீடில் எடுத்து அதுக்குள்ளாடி இந்த மாதிரி பெரிய ஒரு பீட்ஸ் எடுத்து அந்த பீட்ஸுக்கு உள்ளாடி அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலுக்கு உள்ளாடி போட்டு நான் உள் பக்கமாக இழுத்து விட்டுறேன். அப்போ போட்டதுக்கு அப்புறமா நம்ம நாட் போடணும். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குட்டியாக சர்க்கிள் போட்டு நான் என்ன பீட்ஸ் எடுத்திருக்கேன்னா கிளாஸ் பீட்ஸும் அப்புறம் வந்து ஜம்காவும் எடுத்திருக்கேன். கிளாஸ் பீட்ஸ் அண்ட் ஜம்கா எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம போட்டல கட் பீட்ஸ் அண்ட் ஜம்கா யூஸ் பண்ணி எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் போடுறோம். ஆனால் இங்கே வந்து பீட்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட், அங்கே கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கோம், இதில் வந்து அதில் வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கோம், இதில் வந்து நம்ம கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மறக்காமல் என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி புதிய புதிய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். என்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, அப்புறம் நாட் எப்படி போடுறது, ஜம்கா வந்து நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பீட்ஸ் எடுத்து நீடில் எடுத்து குட்டி பீட்ஸ் போட்டு அதை ஃபினிஷிங் பண்ணுறேன், உள்ளே போட்டு இழுத்து விட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.